அசுரனுக்கு குசி ஆயிட்டு. அதாவது ஆமா சொல் உலகமெல்லாம் பெயர் வழங்கி வரக்கூடிய இந்த சின்னார்குளம்மா நன்னகரத்திலே என் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அதாவது ஆபத்து காண்டவி அங்கையர்கண்ணி மங்கையர்கரசி என் பரமன் தேவி பார்வதிக்கு அண்ணனாக அதாவது எங்கள் ஐயா இந்த பெருமாள் சுவாமியுடைய ஆலயத்தில் ஐயாவுக்கு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் அழகான கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஐயாவுக்கு கோயில் விடைவிழா ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆச்சார பந்தலிலே அழகான வெள்ளிசை மேடை அவளுக்கு சொல்லி தந்த வாத்தியாரை சொல்ல வேண்டும் அல்லவா? சொல்லணும். அன்னமுங்க மறந்தாலும் அண்ணாவிய மறப்பதில்லை சோர்வுங்க மறந்தாலும் சொல்லி தந்த வாத்தியாரை மறப்பதில்லை நெஞ்சொரு நாள் மறந்துவிட்டாலும் நாமல் நினைவொரு நாள் மறப்பதில்லை. அப்படி எம்மனைக்கு குல குருவாகப்பட்டவர்கள் யார் யார் என்றால் அவர்கள் யார் யார் ஐயா? அறையிலே சொல்லி வைத்து இப்பேற்பட்ட அம்பலத்திலே வில்லிசை படிக்க வைத்தவர்கள் வீட்டிலே சொல்லி வைத்து இப்பேற்பட்ட வீதியிலே நாமளை ஐயா போடுறீங்க வில்லிசை படிக்க வைத்தவர்கள் எம்மனைக்கு குல குருவாகப்பட்டவர்கள் யார் யார் என்றால் அவர்கள் யார் யார் ஐயா? திருநெல்வேலி பர்வதத்திலே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானும் அம்மை உமை பார்வதியாலும் ஈரேழு 14 புவனங்களையும் படைத்து எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் ஜீவஜந்து சுப்ராணிகளையும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேடை முதல் கருவுக்குள் இருக்கும் சிசு வரைக்கும் ஆண்டவன் ஆதிகளை கண்ட சிவபெருமான் 14 புவனங்களையும் படைத்து எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் ஜீவஜந்து சுப்ராணிகளையும் படைத்து விட்ட மனுக்களுக்கு ஆண்டவன் பகவான் படியிறந்து வரும்போது காட்சி வந்து லேட்டஸ்ட் மாடல் நமக்கு தேவையான மாதிரி கையை உள்ள திருப்பீங்களா? ஆண்டவன் பகவான் படியிறந்து வரும்போது தேவர்களும் அசுரர்களும் ஒருவர் காதுக்குள்ளே ஒருவர் ரகசியம் பேசுகிறார். என்ன பேசுறாங்க? என்னைக்கு ஒரு தாயுடைய வயிற்றில் 45 நாள் கருவாக ஜனித்தோமா அன்னையில இருந்து ஒரு மாசமானாலும் சரி 3 மாசமானாலும் சரி 6 மாசமானாலும் சரி 50 வயதானாலும் சரி 100 வயதானாலும் சரி 120 வயதானாலும் சரி பிறக்கணும் ஒண்ணு உண்டானால் இறப்பு என்பது நிச்சயம் ஆக்கம் என்பது உண்டானால் அழிவு என்பது நிச்சயம் தானே. ஆனால் 2 பேரும் கலந்து பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? சாகாமல் இருக்க வேண்டுமானால்
போய் டானிக்க வாங்கி அடிக்கணும். அது என்னமா சங்கர போய் டானிக்க வாங்கி அடிக்கணும்? அந்த டானிக்கு தான் மேல்கால் வலி தெரியாது. ஏன் ராமானுஜமுதூர்ல கிடையாதா? அது தெரியாத நீ விசாரிச்சு வந்துருக்கலாம்ல? ஐயா அதை விசாரிக்கணும். இருக்கான் எங்க அண்ணன் சொல்லிட்டாங்க. நம்ம வெற்றிகுளத்துக்கு போற பாதையில ஆமா மேல் பக்கம் இருக்கு. நான் சொல்றது சத்து டானிக்க. அதான் நானும் சொன்னேன். அது சரிதான். உங்களுக்கு அது சத்து டானிக்க, எங்களுக்கு இது சத்து டானிக்க. அதான் அது சரிதான் ஐயா. நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு வாங்கி வந்து அடிச்சோம்னு வை. ஆமா நாளைக்கு ஜாமபடிக்கு பந்தலுக்கு மேல போயிட்டு வரலாம். ஆமா ஆமா. ஆகையினால் சாகாமல் இருக்க வேண்டுமானா ஆண்டவன் பகவானை நினைத்து அமிர்தம் கிடைக்க வேண்டும். தேவா அமிர்தம் கிடைத்து புசிக்க வேண்டும் என்று சொல்லி தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கிடையாது திருப்பாக்கடல்ல கிடைக்க முடியுமா? முடியாது என்று எங்க வருகிறார்கள் தேவாதி தேவர்கள் எல்லாம் எங்கேயா வருகிறார்கள் திருப்பாக்கடல் திருப்பார் கடலை ஒரு தாலியாக்கி அதான் சொன்னாங்க. மகேந்திரகிரி பர்வதத்தை ஒரு மத்தாக்கி அவன் தான் எல்லாருக்குமே எல்லா விஷயத்திலுமே இவன் தான் கொடுத்தாங்க. மகேந்திரகிரி பர்வதத்தை ஒரு மத்தாக்கி சந்திரனை தூணாக நிறுத்தி அந்த திருப்பார் கடலுக்குள்ளே சந்திரனை தூணாக நிறுத்தி வாசுகி என்ற பாம்பை கயிறாக பூட்டி தலைப்பக்கம் ஆமா தேவர்களும் வாய்ப்பக்கம் அசுரர்களும் ஆமா நின்று கொண்டு அமிர்தம் கிடைக்கிறார்கள். அப்படி அமிர்தம் கிடையும் போது அந்த திருப்பார் கடலுக்குள்ளே ஆமா அந்த அமிர்தத்துல என்னம்மா பிறக்கிறது? என்னையா பிறக்கின்றது? முதலாவது அமிர்தம் தின்று மூதேவியால் அன்பிழந்தா, இரண்டாவது அமிர்தத்திலே ஸ்ரீதேவியால் அன்பிழந்தா, மூன்றாவது அமிர்தம் முதலாவது அமிர்தத்திலே மூத்தத்தா மூதேவி வந்து பிறந்தா. அவதான் ஓரவஞ்சம் இல்லாதவா. ஏமா ஓரவஞ்சம் இல்லாதவா? என்னைய மாதிரி யாரு? ஆமா நீயா ஓரவஞ்சம் இல்லாதவா? ஆமா அதான் ஒருத்தன் செலவழிச்சுட்டு ஒருத்தனை செலவழிக்காம ஒழிச்சுட்டாங்க. யாருக்கியா? உனதான் சொல்லுங்க. அது சரிதான். ஆமா ஓரவஞ்சம் இல்லாதவா. ஆமா ஏன் ஓரவஞ்சம் இல்லாதவா? அவதான் இருக்கிறவங்க இல்லாதவங்க ஏழை பணக்காரங்க கொஞ்ச நேரத்துல எல்லார்கிட்டயும் வந்துருவா. ஆமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு தலையா கீழே சாயம் எப்பவுமே கொட்டாய் வந்துட்டு இன்னைக்கு தான் கொடை ஆரம்பிச்சிருக்கு. ஆமா எப்பவுமே கொட்டாய் இப்படி அது இன்னைக்கு தூங்கினாதான் நாளைக்கு கொடை பார்க்க முடியும். ஆமா மூதேவி அவன் ஓரவஞ்சம் இல்லாதவா. ஆமா ஏழைன்னு பார்க்க மாட்டான், பணக்காரன்னு பார்க்க மாட்டான், ஆமா இல்லவங்க பார்க்க மாட்டா, ஆமா இருக்கவங்க பார்க்க மாட்டா, எல்லார்கிட்டயும் 3.25 நாளைக்கு போயிட்டு வந்துருவா. சரிக்கு சமமா போயிட்டு வந்துருவா. துணி வேண்டாம், துணியும் வேண்டாம், சாஞ்ச பக்கம் தான் ஐயா விடிய எடுத்தாங்க. அதாவது ஆமா சாப்பாடு இல்லாம 8 நாளைக்கு இருந்துடலாம். குடிக்க தண்ணி இல்லாம ஆமா 3 நாளைக்கு இருந்துடலாம். ஆனா ஆமா தூக்கம் இல்லாம ஒரு நாள் இருக்க முடியாது. ஒரு அரை மணி நேரமாவது தூங்கிடணும். இல்லன்னு ஆமா மறுநாள் காலையில கொலகாரனா மாறிடுவாங்க. ஆமா யாரடா போட்டு கொள்ளுவோன்னு வரும். ஆமா யாரு கோபம் வரும். யார்கிட்ட
சண்டை இழுக்கலாம். அந்த அளவுக்கு கோபம் வரும். தூக்கம் அப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிரும். அதேதான். ஆமா. அதே மூதேவியாகப்பட்டவள். மூதேவியாகப்பட்டவள். ஆண்டவனாதிகளை கண்ட சிவபெருமான். ஆமா. முதலும் பின்புறமாக அமர்ந்து கொண்டாள். இரண்டாவது அமிர்தம் கடையும் பொழுது சிரிச்ச முகத்தோடு ஆமா சின்னக்கா சீதேவி வந்து பிறந்தார். நம்ம சாயந்துகாரம்மா மாறி. யாரு? சின்னக்கா சாயந்துகாரம்மா. சிரிச்ச முகமா இருக்காங்கல்ல. அப்படியாம்மா? ஆமா. நம்ம இழுச்ச வாயின்னு சொல்லாம சொல்லுதா? அப்படி சொல்லலையா நானு. அவளா காரியத்துல கூடுங்கவா. ஆமா. சீதேவியா ஓரவஞ்சகம் உள்ளவா. ஓரவஞ்சகம் உள்ளவா. ஏமா ஓரவஞ்சகம் உள்ளவா? ஆமா. இரும்பு பெட்டி எங்க இருக்கோ அங்க தேடி போய் உட்காருவா. இன்னைக்கு ஆமா இந்த சின்னார்குளத்துல யாருகிட்ட இருப்பான்னு கேட்டா ஐயா ஊர் தர்மகர்த்தா அவங்க கையில இருப்பா. அவர்தான் வாங்கி மொத்தமா உள்ள அமைக்க வச்சிருப்பாங்க வரி பணத்தை. ஆமா அமைக்கி வைக்காங்க. நம்ம பத்திரமா அமைக்க வைக்கிறோமா? பத்திரப்படுத்தி வைப்பாங்க. புதன்கிழமை அன்னைக்கு போவையில உங்ககிட்ட கொடுப்பாங்க. நீங்க வாங்கி எங்க கிட்ட கொடுப்பீங்க? நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துருவேன். நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஐயா ஆண்டியா போவாரு ராமர்னு பேரு கேட்டாப்ல. ஆமா. நடு காட்டுக்குள்ள. ஆமா ஆமா. நீங்க நான் உங்ககிட்ட கொடுப்பேன். ஆமா. நீங்க எங்க கொடுப்பீங்க? நீ எங்கம்மா கொடுப்ப? எனக்கு ஒண்ணு ஜாமான் இல்லையா? நான் ஜவுளி கடையில கொடுப்பேன். எதுக்குமா ஜவுளி கடையில கொண்டு கொடுக்க? நம்ம சேலை எடுக்கிறதுக்கு. பத்தியா அவன் கொடுத்து வச்சவா சேலை எடுப்பாளாம். நான் வாங்கி கொண்டு போய் குழுக்காரங்கிட்ட கொடுப்பேன். எதுக்கு? குழு அடைக்கணும்ல. வாங்கணும்ல. ஆமா. திருப்பி கட்டணும்ல. அவ கொடுத்து வச்சவா அவ சவுளி எடுப்பாளா ஐயா? அப்படியாமா? ஆமா. சவுளி எடுத்தா கொடுத்து வச்சவங்களா? ஆமா. நீ சேலையே எடுக்க மாட்டியா? சேலை நான் எடுக்க மாட்டேன். அத உடனே ஊருக்கு வாசியில கொடுத்துருக்காங்களே. ஆமா அம்மா பேர சொல்லி எனக்கு ஊருக்கு 2 பட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆமா. அதே சீதேவியாகப்பட்டவள். சீதேவியாகப்பட்டவள். என் தோளை மடுப்பான் துருமலை மடுப்பான் தூதுவள நாராயணன் மார்பிலே அமர்ந்து கொண்டார். மார்பிலே அமர்ந்து கொண்டார். மூன்றாவது அமரங்களையும் போது அடையும் பொழுது அழகான தேவாமிர கலசம் பிறந்தது. தேவாமிர கலசம் பிறந்தது. யாருக்கு கிடைத்தது? யாருக்கு கிடைத்தது? தேவர்களுக்கு கிடைத்தது. அசுரர்களுக்கு கிடைக்கவில்லை. அசுரர்களுக்கு கிடைக்கவில்லை. எல்லாரும் இருக்கட்டுமே. உடனே தேவர்கள் எனக்கு என்றும் அசுரர்கள் எனக்கு என்றும் சண்டை போடுறாங்க. அசுரர்களுக்கு கிடைத்தது. தேவர்களுக்கு கிடைக்கவில்லை. சண்டை நடக்கு. அது வரைக்கும் 2 பேரும் ஒண்ணா இருந்து அமர்ந்து கிடைச்சாங்க. பொருள் கிடைச்சிருக்குல்ல. அதுக்கப்புறம் சரிக்கு ஜாமா வைக்கிட்டு சாப்பிடணும்ல. பங்கு வைக்கணும்ல. என்ன ஆசை வந்துட்டு ஆசை பெருசா வல்லநாட்டு மழை பெருசா அப்படின்னா எது பெருசு? என்கிட்ட கேட்டா ஆசைதான் பெருசு. ஆமா. வல்லநாட்டு மழையவே சொந்தத்துக்கு வாங்கணும். ஆமா அப்படின்னு ஆசை இருக்கும்ல. ஆசை இருக்கும். ஆசைதான் பெருசு. அப்ப ஆசைதான் பெருசு. அதேதான். ஆமா. இவர்கள் வைத்துக் கொண்டு அசுரர்கள் வைத்துக் கொண்டு தேவர்களுக்கு இல்லை என்று சொல்கிறார்கள். உடனே பார்த்தார்கள் அசுரர்களும் தேவர்களும் அந்த திருப்பார் கடலோரம் இந்த 2 லேடுகள் சண்டை நடக்கு. என்ன சண்டை நடக்கு? எப்படி சண்டை நடக்கு? எப்படி சண்டை நடக்கு?
இவன் எனக்கு இழுக்கா, அங்க இழுக்கா, அவன் எனக்கு அந்த பக்கம் இழுக்கா, அந்த பக்கம் பார்த்து இழுக்கா. 2 பேருக்கு சண்டை நடக்கு. சண்டை நடக்கு. என்ன செட்டு ஓனருக்கு வந்து நடந்தே பாத்தியா? ஆமா, கீழே உட்கார்ந்திருக்காரு. செட்டு நான் சம்பளக்காரன் மேல உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, செட்டு ஓனர் கீழே போய் உட்கார்ந்திருக்காரு. ஓ அவர்தான் செட்டு ஓனரா? அவர்தான் ஓனர். அதான் ஓட்ட வச்ச கூட கொடுக்க மாட்டேங்குது. தேவர்கள் எனக்கு என்றோ, அசுரர்கள் எனக்கு என்றோ. எனக்கு அவரோ செட்டு ஓனர், இந்த செல்போன் அவரது, அந்த கேமரா அவரது, கையில வச்சிருக்க ஆப்பிள் போன் அவரது. பேரே ஐபோன் ஆரம்பம். ஆமா, 2 பேரும் எனக்கு உனக்கு சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது ஆமா, இந்த சண்டையை யார் அறிந்தார்? பால் கடலிலே பள்ளி கொண்ட எம்பச்சம்மாள் ரகுராமன் பார்த்தார். ஆகா போகுதுன்னா அவலங்கடைய இடத்தை கொடுத்தா. ஆமா, இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சண்டைகள் உடையும், மண்டைகள் உடைந்தா ரத்தங்கள் வரும். ரத்தங்கள் வந்தா எங்க போகணும்? ரத்தங்கள் வந்தா கம்ப்ளைண்ட் கொடுக்க போகணும், கச்சேரிக்கு போகணும். ஆமா ஆமா ஆமா, ரத்தம் வந்தா அப்புறம் அங்கதான் போய் நிக்கணும். ஆமா ஆமா, பார்த்தால் எம்பெருமான். அந்த சண்டையை நாம அந்த அளவுக்கு விடக்கூடாது. என்று சண்டையை நாம தான் போய் கடைசி நிறுத்த வேண்டும். இப்படியே போனா, ஆமா இப்படியே போனா சண்டையை கடைசி நிறுத்த முடியுமா? முடியாது. என்ன நம்ம ராமானுஜம் ஒரு சண்டை நடக்கிறோம். ஆமா, சண்டை போடுற இடத்துல என்ன மாதிரி? ஆமா, எங்க மச்சான மாதிரி. ஆமா, ஆடவர்கள் போய் அண்ணன் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? என்ன சொல்லுவாங்க? வருந்தியா, ஒழுங்கா வில்லப்படுத்தியா, ரூபாய் வாங்கியா, ஊரை பார்த்து போனையா இருக்கணும். இன்னைக்கு நாங்க மாமா மச்சான், ஆமா அத்தான் மாப்பிள்ளை, ஆமா அடிச்சுக்கிடுவோம், கூடிக்கிடுவோம். நீ ஆகல, ஆமா அப்படின்னு ஏங்கிட்டு நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துருவாங்க. அதே சண்டை போடுற இடத்துல உங்க 2 பேரை மாதிரி, எங்க 2 பேரை மாதிரி கொஞ்சம் மனசு கேட்கதான் மாட்டேங்குது. சொல்லித்தானே ஆகணும். உங்க 2 பேரை மாதிரி 2 அழகான பெண்கள். அழகான பெண்கள். நீ சொல்லிட்டு போயிருவேன். என்னமா இந்த கமெண்ட்ல எங்களை வச்சு கிழிப்பாங்க. அது சண்டை நிப்பாடி 2 பேரும் ஓடிடுவாங்க. இவங்க பார்த்தோன்னே ஓடிடுவாங்களோ? ஆமா, போய் அண்ணன் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? எதுக்காக? பெண்ணாகப்பட்டவள் அல்லவா? ஆமா, பெண்ணை பார்த்தா பேயும் பிடிக்கும், கல்லும் சமக்க வைக்கும். பெருமாள் நாராயண 16 வயது பெண்ணாக வடிவம் கொண்டு போய்தான் இந்த சண்டையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லிய அச்சுதன் நாராயண 16 வயது பெண்ணாக வடிவம் கொண்டு பச்சம்மாள் நாராயண எங்கு வருகின்றார்? பெண்ணுக்கு போட்டு பாரு. ஆமா, பூசிப்பாரு. அப்படின்னா என்னம்மா? ஒரு பெண்ணாகப்பட்டவ இருந்தா மட்டும் போதாது, பிறந்தா. ஆமா, என்னதான் இயற்கையில அழகு இருந்தாலும் செயற்கையில கொஞ்சம் அழகு சேர்த்தாதான் பார்க்க பழி ஈச்சு இருக்கும். நல்லா இருக்கும். அதனால பார்க்க பழிச்சு இருப்பாங்க. அதே மாதிரி ஆமா, இயற்கையில என்ன செயற்கையில என்ன? இயற்கை அழகு அப்படின்னு சொன்னா கடவுளை பிறக்கும் போது கொடுக்கிற அழகுதான் இயற்கை அழகு. செயற்கை அழகு அப்படின்னு சொன்னா நம்ம சேர்க்கிறது. காத்துக்கு ஒரு கம்மல், மூக்குக்கு ஒரு மூக்குத்தி, கழுத்துக்கு ஒரு நெக்லஸ், இடுப்புக்கு ஒட்டியானா, காலுக்கு தண்டை கொலுசு, அப்படி அதாவது அங்கங்க நகைய போட்டு பார்த்தாதான் அழகா இருப்பாங்க. அதுதான் செயற்கை அழகு. ஆமா, ஆகையினால் பெருமாள் நாராயண 16 வயது பெண்ணாக வடிவம் கொண்டு என்ன நகைகளை அணிந்தார்? அப்படி எப்படி வருகின்ற இந்த ஊருக்கு நம்ம பழசு, அது என்னம்மா? என்னையா ஈடு உண்டு மோக புதுசுங்க. ஆமா, இந்த ஊருக்கு நாம பழசுங்க. என்ன? ஆமா, இந்த சின்னார் குளத்துக்கு. ஆமா, அதாவது இந்த இளைய கலைஞர் ராமர் முருகேசன் வில்லிசை குழுவினர்கள் 2வது வருஷம். ஆமா, போன வருஷமே வந்து அடி வாங்கியாச்சு. 2வது வந்திருக்கோம். அப்படியே தான் பத்திரமா தட்டங்க ஒட்டி ஆனமா
பரப்பிட கோமதேக பதக்கம் நம்ம தாமரை இதழ் பூ பரப்பிட கோமதேக பதக்கம் விட தாமரை இதழ் பூ பரப்பிட கோமதேக பதக்கம் விட சாந்தும் மையே அவ சாந்தும் மையே அவ சாந்தும் மையம் ஒருவருக்கும் வீட்டினா ஒருவருக்கும் வீட்டினா வண்டி மைய தீட்டினா. அது என்னையா வண்டி மையி? ஆமா என்ன இப்பமெல்லாம் சாந்து மை. ஆமா அந்த காலத்துல சாந்து மையி எங்க இருக்கு? வண்டி மை தான். வண்டி மையி வண்டி மையி வண்டி மை எப்படி வரும்? அம்மா எப்படி வரும்? வைக்கல போட்டு நல்லா சுட்டு ஆண் வைக்கலாம் எப்படி? ஆண் வைக்கலாம் நீல நீளமா இருக்குமா? சரி அந்த வைக்கல போட்டு சுட்டு சுட்டு ஆமா நல்ல விளக்கெண்ணெய ஊத்தி விளக்கெண்ணெயை ஊத்தி ஆமா அந்த சாம்பல்ல ஊத்தி அப்படியே குழப்புவாங்க. என்னத்த அந்த மைக்கு ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணுவாங்க. ஆமா அந்த வைக்கல சுட்டு அந்த சாம்பல்ல விளக்கெண்ணெய ஊத்தி விரவி விரவி ஆமா அதான் வண்டி மை. அதுக்கு வண்டி மை ஏன் பேர் வந்துச்சு? ஆமா வண்டி சக்கரத்துல போடுவாங்க ஐயா. எந்த வண்டி சக்கரத்துல? மாட்டுவண்டி சக்கரத்துல. அப்படி சொல்லு. ஆமா மாட்டுவண்டி சக்கரத்துல போட்டு அந்த காலத்துல ஆமா தாத்தா அப்படி நடந்து வராங்கன்னா பாட்டி அங்க வரும்போது தாத்தாவை பாத்துட்டான்னு வை. ஆமா அவங்களாம் வண்டி கிட்ட போய் லேசா தொட்டு சடக்கு நீக்கிட்டு வந்துருவான். என்னது கண்ணியா மைய. ஆமா அதான் வண்டி மைய தான் அந்த காலத்துல போட்டிருக்காங்க. ஆமா இப்பதான் அதுக்கு 5000 தனியா செலவழிக்க வேண்டியிருக்கு. ஆமா நீங்க மை போடுறதுக்கு. ஆமா சாந்தம் மையம் ஒருவருக்கும் வீட்டினா ஒருவருக்கும் வீட்டினா ஒரு ஜாயலாக புள்ளோளி வந்தாட்டினா கூட்டத்தம் பார்த்து ஒரு ஜாயலாக புள்ளோளி வந்தாட்டினா அவர் காட்டினார் ஒருவருக்கும் வீட்டினா ஒருவருக்கும் வீட்டினா ஐயா 3000 முன்னேறுமா முக்குத்தியம் பச்சைக்கல்லாம் 3000 முன்னேறுமா முக்குத்தியம் பச்சைக்கல்லாம் 3000 முன்னேறுமா முக்குத்தியம் பச்சைக்கல்லாம் 3000 முன்னேறுமா முக்குத்திய சிவப்புக்கல்லாம் மூக்குல ஒரு வெள்ளாக்கு பேசறி எல்லாருக்கு பேசறியே கையில ஒரு வீசறி பெருமாள் கையில ஒரு வீசறி சீதாலட்சுமி அம்மா சொல்லு சீதாலட்சுமி தோழன் விட்டால் பாமாறு பொடி வள்ளையன் விட்டால் சீதாலட்சுமி தோழன் விட்டால் பாமாறு பணி வளையலிட்டாள் சீதாலட்சுமி தோழன் விட்டால் பாமாறு பொடி வள்ளையன் விட்டால் சீதாலட்சுமி தோழன் விட்டால் பாமாறு பணி வளையலிட்டாள் உதட்டோட முன்னாடிய வீதியினா நிறைய வீசினா உடம்பெல்லாம் முன்னாடிய மாட்டினா 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 உடம்பெல்லாம் முன்னாடிய மாட்டினா உடம்பெல்லாம் பொண்ணுடைய மாட்டினா மாட்டிட்டா. ஆமா சிங்கர் என்ன மாட்டா? சூப்பர் சிங்கரை பின்னாடி கொண்டு வச்சிருக்காங்க. ஆமா உடம்பெல்லாம் பொன்னகைய அள்ளி மாட்டினா அப்படியே அள்ளி மாட்டினார் உதட்டோர பொன்னகைய வீசினா ஒரு சிரிப்பு. அவ்வளவுதானே? ஆமா முடிஞ்சு போச்சுல்ல? முடிஞ்சு போச்சு. உலகமே ஜோலி முடிஞ்சு. எப்பேற்பட்ட ஆளா இருக்கட்டும் ஆமா உதட்டோரத்துல ஒரு சிரிப்பு ஒரே ஒரு சிரிப்பு ஓர கண்ணுல ஒரு பார்வை. ஒரு பார்வை எப்படி? ஓரக்கண்டு பார்வை. உதட்டோர சிரிப்பு சும்மா ஓரக்கண்டு பார்க்க தெரியுமா உங்களுக்கு? அந்த புரியா? எப்படி பார்த்தா எந்த அளவுக்கு ஓடிடுவான் ஆமா அப்படி ஓரக்கண்டு பார்வை. ஓரக்கண் பார்வை. ஓரக்கண்ணால என்ன ஓரங்கட்டுற அந்த சினிமா பாட்டு தான் கொஞ்சம் உஷாரா இருந்தாரு. அங்க பாரு ஆமா அவரை பத்திரம் படிச்சாரு. அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துருக்காரு. நீ எங்கயா பார்த்து விடுற நீங்க? அவங்க தான் அப்படி அங்க இருந்து செல்லுல விட்டு பாத்துக்கிட்டே அப்படி இல்ல, இருக்காரு. அவங்க சேனல்ல அவங்க போட்டு விடுறதுக்கு அவங்க தான் நம்மள வீடியோ எடுப்பாங்க. வேற யார் எடுப்பா சொல்லு? ஆமா அதான் ஓரக்கண் பார்வை உதட்டோரத்துல சிரிப்பு. உதட்டோரத்துல ஒரு சிரிப்பு. எப்பேற்பட்ட ஆணா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா விழுந்துருவாங்க. விழுந்துருவாங்க. என் பெருமாள் நாராயண சாய்க்காரம்மா கை வளையல் கலகலங்க அழகலங்க கால தண்டை கிளைகிளைங்க தண்டை சிரிக்க கால தண்டை கிளைகிளைங்க
சண்டையை நிப்பாட்டுங்க. ஆமா என்ன புடிச்சிட்டாரு என்னத்த? ஆமா அசுரர்களே ஏமா 2 பேரும் சண்டை போடுவீங்க? சண்டை போடுவீங்க? ஆமா. என்ன இவன் நிறுத்துங்கன்னு சத்தம் கொடுத்ததுதான். ஆமா. என்னுடைய சத்தத்தை கேட்டவுடனே அசுரர்களும் தேவர்களும் சண்டையை மறந்து பெண்ணை பார்த்த வண்ணமாக இருக்கிறார். அப்படியே அசையாம ஆன்னு பார்த்த மாதிரி நிக்காங்க. என்ன ஏன் 2 பேரும் சண்டை போடுவீங்க? எதுக்கு உங்க 2 பேருக்குள்ள சண்டை? அது ஒண்ணுமில்ல பெண்ணே. நீங்க போடுற சத்தம் எனக்கு எங்க வரைக்கும் கேட்க தெரியுமா? எங்க வரைக்கும் கேக்கு? என் வீடு வரைக்கும் கேட்க. என்னால அங்க இருக்க முடியல. அதனால தான் என்ன சத்தம் நான் பார்க்க வந்தேன். அதாவது என்ன 2 பேரும் சேர்ந்து அமிர்தம் கடைந்தோம். அமிர்தம் கடையும் பொழுது ஆமா அந்த தேவாமிர்த கலசம் பிறந்தது. அந்த கலசத்தை ஆமா அசுரர்கள் வைத்துக் கொண்டு எங்களுக்கு இல்லை என்று சொல்கிறார்கள். தப்புதானே? நாங்க 2 பேரும் சேர்ந்துதானே அமிர்தம் கடைஞ்சோம். 2 பேரும் ஒண்ணா தானே கஷ்டப்பட்டு அமிர்தம் கடைஞ்சோம். அப்போ ஆமா 2 பேரும் சரிசமா பங்கிட்டு சாப்பிடுறதா நியாயம். அத ஒருத்தரே வச்சுக்கிட்டு எங்களுக்கு இல்லன்னு சொல்ல கூடாது அல்லவா? அதனாலதான் எங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்குது. அதுக்காக தான் நாங்க சண்டை போடுறோம் என்று ஆமா ஐயா சொன்ன உடனே அப்ப பார்த்தார் எம்பெருமான். அப்ப இதுக்கு தான் என்ன முடியல? இதுக்குதான் சண்டை. நானும் ஏறணுமோ பெரிய சண்டையோ நினைச்சேன். என்ன இருக்கட்டும் அத போயிட்டே இருக்கணும். ஆமா ஆகையினாலே இதுக்கு தான் சண்டை போடுவீங்களா? இதுக்குதான் சண்டை. சரி உங்க 2 பேருக்கும் சண்டை வேண்டாம். ஆமா நம்புங்க. என்கிட்ட ஆமா தேவாமிர்த கலசத்தை என்கிட்ட கொடுங்க. என் கையில கொடுங்க. நான் உங்கள் 2 பேர்களுக்கும் பாதகம் இல்லாமல் பங்கிட்டு தரேன். உங்க 2 பேருக்கும் நான் சரிசமமான பங்கு வச்சு தரேன் என்று என் பெருமாள் சொன்னபடியே வந்தனை பெண் என்று நினைத்தார்கள். பெருமாள் என்று நினைக்கவில்லை. மங்கை என்று நினைத்தார்கள். மாய கோபாலன் என்று நினைக்கவில்லை. கண்ணி என்று நினைத்தார்கள். ஆமா கரைக்கண்டருடைய வைத்திரன் என்று அறியாமல் ஆமா பெண் என்று நினைத்து தேவாமிர்த கலசத்தை என் பெருமாள் கையிலே கொடுத்தார். கொடுத்தவன் ஆமா அசுரர்களை ஒரு பந்தியாகவும் தேவர்களை ஒரு பந்தியாகவும் 2 பேர்களையும் 2 பந்தியாக அமர வைத்து தேவாமிர்தம் சாப்பிட உபயோகப்பட்டது யாரம்மா? யாரையா? தேவாதி தேவர்கள். ஆமா தேவர் பந்தி பக்கமாகவே ஆமா தேவாமிர்தத்தை பங்கிட்டு வருகின்றார். பார்த்தார்கள் அசுரர்கள். போற போக்கு சரியில்லை. ஒரு பக்கமா போய்கிட்டு இருக்கா. ஆமா அசுரர் பந்தியில இருந்து எழுந்தரித்து 2 பேர்கள் ஆமா தேவர் பந்தியில போய் கையை நீட்டினாங்க. பார்த்தார் எம்பெருமான். அசுரர்கள் என்று அறியாமல் ஆளுக்கு ஒரு 2 தேவ அமிர்தத்தை கையிலே வைத்தார். 2 பேரும் வடக்குன்னு வாங்கினா. ஆமா வாயில போட்டு முழுங்கிட்டான். பார்த்தார் எம்பெருமான் 2 பேர்களையும் பார்த்து சொல்லுகின்றார். அசுரர் பந்தியில இருந்து எழுந்தரித்து தேவர் பந்தியில வந்து உட்கார்ந்து தேவா அமிர்தம் சாப்பிட்ட மகிமையினாலே ராக போல கொடுத்தவரும் இல்லை. கேத போல கெடுத்தவரும் இல்லை. ராகு கேது என்ற பட்டயத்தை சூடிவிட்டு தேவர் பந்தியோ சரி தேவா அமிர்தமோ சரி அசுரர்களை பார்த்து ஆமா வெறும் பாத்திரத்தை காட்டினார். எப்படி இருக்கும்? பசியோட இருக்கு. ஆமா 5 பேருக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு ஆமா எனக்கு மட்டும் ஜோர் இல்லைன்னா எப்படி இருக்கும்? நான் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன். மறுநாள் உங்க எல்லாருக்கும் வைத்தால போயிடும். என்னையா கேடுகார புத்தி. அப்புறம் எனக்கு கொடுக்காம நீங்க சாப்பிட்டீங்கன்னா 5 பேருக்கு வச்சிருக்கீங்களா? ஆளுக்கு கொஞ்சமா சரிசமா பக்கெட் சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்க மாட்டாளா? அதுக்கு பேரு வேற. ஆமா கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டா அப்படி கேட்க மாட்டாளா? ஆமா சாப்பிட்டு 5 பேருக்கும் வயித்தால போயிடணும். நான் பார்த்துட்டே இருப்பேன் உங்களுக்கு வயித்தால போகும். அதெல்லாம் நல்ல எண்ணத்தோட இருக்கவங்களுக்கு தான் பழிக்கும். அதனால தான் அப்படி மாட்டிக்கிட்டோம். ஆமா பார்த்தார்கள் அசுரர்கள் என் பெருமாளோடு சண்டைக்கு வர பச்சைமால் பார்த்தார். என்னுடைய சண்டைக்கு வரீங்க. ஆமா உங்களை பார்த்துக்கிடுது என்று ஆமா தன் வலது கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதத்தை அசுரர்கள் தலையை அறுத்து வரும்படியாக என்றார். சக்கரமானது அசுரர்கள் தலையை அறுக்க எப்படி வருது பாருங்க. எப்படி வருகிறது? என்னங்க
ஸ்டெப் இறங்கணும். அது சரிதான். என் கையாண்டு அளவுதான் வேண்டி இருக்கு. ஆமா. நீ இந்த 6 வருஷத்துக்கு என் காலுக்குள்ளேயே கிடக்கணும். காலுக்குள்ளையா? ஆனா விறுவிறு என்னங்க இம்மனுடைய சக்கரம் வருகிறது. அப்பவும் கட்டையில உட்கார்ந்து கொண்டியே விட மாட்டேன் கொண்டியே பழி வாங்குறாங்க. ஆமா. கரகர என்று சொல்லி அதானே. ஆனா இங்க இருந்து அங்க போணுமா? சக்கரமானது இறைச்சலிட்டு வருகிறது. ஆமா. சக்கரத்தை பார்த்தார்கள். யாரு? யாரையா? அசுரர்கள் அனைவரும் பார்த்தார்கள். அனைவர்களும் பார்த்தார்கள். ஆகா பெருமாளுடைய சக்கராயுதம் அல்லவா? சக்கராயுதம் அல்லவா? காரணத்தினாலே என்னத்தை அப்படி போட்டு உடைக்கீங்க? ஆமா. இது கரவெடுத்து வணங்கிய காரணத்தினாலே உனக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிடிவரத்தை என்று ஆமா வாழ்த்தி வளத்தை கொடுத்து விட்டு வாக்கை உடைத்து விட்டு பழையபடி என் பெருமாள் கைவசம் அமர்ந்தது. அந்த சக்கரத்தினுடைய மகிமையினாலே ரத்த கண்ணீராற்றுதையா. ரத்த கண்ணீராற்றுதையா. அவன் எப்படி இருக்கா? எப்படி இருக்கின்றார்?